ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. என் கையில் வந்து இங்கே பாருங்கள், ஒரு தரமான ஒரு ஐட்டம் இருக்குது. சென்னாக்குனி, அதாவது இது வந்து நம்ம இறால், அதாவது ப்ரான்ஸில் குட்டி சைஸு. இது வந்து முழுக்க முழுக்க கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐட்டம். ஸோ இதை வச்சு நான் சமைக்கலை, இதை வச்சு அம்மாட்ட வந்து இதை வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ணி கேட்க போகிறேன். ஆனால் வந்து இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால இதோட மனம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு மனம் மாதிரி இருக்காது. இதோட ஃப்ளேவரே வேறு, சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இந்த சென்னாக்குனியை யூஸ் பண்ணி தான் இந்த விலாகை நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து அம்மாவை அப்படியே கூப்பிட்டுலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சென்னாக்குனி தான் இருக்குது. அம்மா வந்தாச்சு. என்னம்மா பண்ணலாம்? சென்னாக்குனி வச்சு நம்ம ஒரு இன்னைக்கு சூப்பரான ஒரு தொக்கு பண்ணலாம். பண்ண ஆரம்பிச்சிடலாமாப்பா? பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சென்னாக்குனி நல்லா க்ளீனாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லபடியாக நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் மண் ஏதாவது இருந்தால் ஃபில்டர் பண்ணிடலாம். சென்னாக்குனி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா க்ளீனாக இருக்குது. ஓகே. ஸோ இருந்தாலும் வந்து இதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிற போகிறாங்க. பாருங்கள், நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்ருக்கோம். ஸோ சென்னாக்குனியை பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஆமாம், இது தண்ணியில் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இப்பவும் பாருங்கள், அந்த சல்லடையில் இப்படி போட்டு அலசி எடுக்கிறேன். மண் இருந்தால் போயிடும். ஓகே ஓகே. கீழே போயிடும், தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ மேலே நம்மளுக்கு வந்து க்ளீனாக சென்னாக்குனி கிடச்சிருது. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். மண் ஏதாவது இருந்தது எல்லாம் கீழே வந்துடுது. பாருங்கள், நல்லா சென்னாக்குனியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு அந்த சென்னாக்குனி தொக்கு பண்ண போகிறோம். வாஷ் பண்ணோன்னே பாருங்களேன், அது நல்லா சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கலரே கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ வந்து இதை வச்சு தான் அம்மா வந்து சமையல் ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற இந்த கூனி இறால் தரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது தூத்துக்குடி கடலில் பிடிக்கப்பட்டது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உடனே நமக்கு வந்து பேக் பண்ணி நமக்கு கிடச்சிருக்குங்க. இது வந்து தூத்துக்குடி மீனவன் வந்து அவங்களே வந்து நேரடியாக போய் கடலில் பிடிச்சி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கும் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கும் அவங்க அனுப்பி வைப்பாங்க. இது வந்து ஈஸியான வேலை கிடையாதுங்க. அவங்க இதை பற்றி நிறைய வீடியோவே போட்டிருப்பாங்க. இது ஈஸியான வேலை கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூனி இறால்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான ஒரு விஷயம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வலையை யூஸ் பண்ணி பிடிச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தாங்க அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூனி இறால் மட்டும் கிடையாதுங்க, அவங்கள்ட்ட ஏகப்பட்ட கருவாடு வெரைட்டிஸும் இருக்குது. எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கீழே உள்ள நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு என்னெல்லாம் எடுக்கீங்கன்னு வரிசையாக சொல்லுங்கண்ணா. சரி, அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, நல்லா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் தான் ஊற்றுறாங்க. ஆமாம், கடாயில் உங்களுக்கு எந்த எண்ணெய் இஷ்டமோ அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். இப்போ நம்ம வந்து சம்பாக்கூனி தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த தொக்கு ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் நிறையா வேணும், தக்காளி வேணும். ரெண்டையுமே நல்லா வெட்டி வச்சுருக்குறோம். காஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஜீரகம், வாசனைக்காக கொஞ்சம் சோம்பு ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுவோம். கடுகையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நறுக்கி வச்சிருக்குத சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் அப்படியே பொரிய ஆரம்பிக்குது பாருங்க. இப்போது ஏற்கனவே இந்த சம்பாக்கூனிலேயே இது கடல் தண்ணியிலேருந்து நம்ம எடுக்கிறதுனால இதில் கொஞ்சம் ஓரளவு உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு வந்து கொஞ்சம் பாதி அளவு சேர்த்துக்கிட்டு அப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா சமையலுக்குமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த கல் உப்பை போடுறோம், ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டால். அதுக்காக கொஞ்சம் பாதி உப்பு போட்டிருக்கோம். நம்ம மணத்துக்காக கருவேப்பிலையும் போடுறோம். இந்த கருவேப்பிலை கலரும் சின்ன வெங்காயம் கலரும் பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. க்ரீனு ஒரு மாதிரி பிங்க்கு ஷேடு. அதில் மெயினாக வந்து இந்த எண்ணெயில் வந்து இதெல்லாம் அப்படியே பொரிஞ்சிட்டு கிடக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வதங்கணுதுக்கப்புறம் தான் தக்காளி போடுவீங்களோ? கொஞ்சம் ஒரு 50% வரணும்.
இதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் மூடி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டோன்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். பாருங்க, இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. ஓகே ஓகே. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி இது பண்ணும்போது எண்ணெய் பிரிஞ்சா ஓரளவு வதங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தமா? எப்படி? ஆமாம், நல்லா வதங்கினதுனால தான் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஓகே ஓகே. பார்க்குறதுக்கு மட்டும் கலரு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். இப்போ நம்ம இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா, மஞ்சளா? ஆமாம், டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போடுறோம். அப்புறம் மிளகாத்தூள், சில்லி பவுடர். சீரகம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஜீரக பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரக பொடினா தனி ஜீரக பொடி. ஓகே. மெயின் வந்து நல்ல சின்ன வெங்காயம் தான். தக்காளி, வெங்காயம் எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்களேன். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து சென்னாக்குனியை அம்மா ஆட் பண்ணல, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போமே இதை பார்க்கும்போதே எனக்கு நாக்கு வருதுங்க. பாருங்க, இது நல்லா ஓரளவு வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம சென்னாக்குனியை ஆட் பண்ணுறோம். சென்னாக்குனி போடும்போது பார்க்க சூப்பராக இருக்குல்ல? நான் ஒரு மாதிரி உதிரியா என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி சென்னாக்குனி தொக்கு இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஸோ சென்னாக்குனி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் வந்து இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. அப்போனா தெரிஞ்சிருக்கும் எத்தனை லைக்னா அத்தனை பேருக்கு சென்னாக்குனி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த சென்னாக்குனி வந்து ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மக்கள் வந்து ஒவ்வொரு பேரில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத, சிலவங்க கூனி இறாலுங்கிறாங்க. நீங்கள் என்ன பேர் இதுக்கு சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, செம்மையாக இருக்கு. போட்டுட்டு நம்ம வதக்க ஆரம்பித்த உடனே அந்த ஃப்ளேவரே அவ்வளோ நல்லா இருக்குது. ஃப்ளேவர் ஒரு பக்கம், கண்ணால் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே சென்னாக்குனி பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து பார்த்தா ஒரு ட்ரை ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரை ஃபிஷ்க்கு உண்டான ஸ்மெல்லும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர். ஜென்ரலாகவே ப்ரான்ஸ்க்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும்லாமா? அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். அப்படியே சுட சுட சோறில் போட்டு இதை வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். தண்ணி வந்து எதுக்கு? அந்த சென்னாக்குனிலாம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு, நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. பாருங்க, எல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி வச்சாச்சு. சூப்பர் கலர் வந்துருச்சு. இப்போ தொக்கு மாதிரி, தொக்குக்குண்டான கலர். இப்போ இதை கொஞ்சம் மூடி விட்டு வேக விடலாம். ஓகே ஓகே. பாருங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாமா? வாவ், தொக்கு கலர் பாருங்க, கலரே தூக்குது, சூப்பராக இருக்கு. பாரு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா இதாக இருக்குது. அப்படியே சோறில் போட்டு சாப்பிடலாம். தொக்கு பாருங்க, பார்த்தாலே நாக்கு வருது. ஒரு சின்ன தட்டில் கொஞ்சோண்டு எடுத்தாங்களே. இப்போமே டேஸ்ட் பார்த்துற வேண்டிதான். கொஞ்சோண்டு எடுங்க, அப்படியே சுட சுட எப்படி இருக்குன்னு பார்த்தா மெயினாக நாக்கு ஊறுது. அதுக்கு தான் தொக்கு மனம். மெயினாக நான் வந்து நல்லா அந்த சின்ன வெங்காயம்லாம் அப்படியே பார்க்க முடியுது. சின்ன வெங்காயம் எது, அப்புறம் வந்து இந்த சம்பாக்கோனி எதுன்னெலாம் தெரியல, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு வாய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா தரமான ஒரு டிஷ்ஷு. மெயினாக இந்த சம்பாக்கோனி நான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து சூப்பராக சாப்பிட்றது. ஏன்னா எனக்கு இந்த தொக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், இந்த கருவேப்பிலை எல்லாம் எடுத்து சாப்பிட்றோம். இந்த அந்த சென்னாக்குனியை வந்து சவைக்கும் போது ஒரு கிறிஸ்ப்னஸ், இந்த வெங்காயம் தக்காளி விட ஒரு கிறிஸ்ப்னஸ்
சான்ஸே இல்லைங்க, சரியான டேஸ்ட்டு. அம்மா சொன்ன மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது.